வீர சாவர்க்கரின் பேரனான சத்யகி சாவர்கர் புனேயில் உள்ள எம்பி-எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் தனது சாட்சியத்தை தொடரும்போது விநாயக் சாவர்கரின் பசு குறித்த கருத்துக்களை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். அப்போது விநாயக் சாவர்கர் பசுவை ஒரு பயனுள்ள விலங்காகவே கருதியதாகவும், அதை தெய்வமாக கருதுவது மனித குலத்திற்கும் தெய்வீக கோட்பாட்டிற்கும் அவமானமாகும் என தனது எழுத்துக்களில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் என்றார். இந்த சாட்சியம் சமூகத்தில் விலங்குகளை பற்றிய மதிப்பீடுகள் எவ்வாறு அறிவியல் சிந்தனையுடன் அணுகப்பட வேண்டும் என்பதையும், மத நம்பிக்கைகள் மற்றும் அறிவியல் பார்வைகள் இடையே உள்ள முரண்பாடுகளையும் வெளிப்படுத்துகிறது. சாவர்கரின் கருத்துக்கள் மனிதர்களின் மேன்மை மற்றும் அறிவின் அடிப்படையில் தெய்வீகத்தை வரையறுக்க வேண்டும் என்பதை கூறுகின்றன. அதாவது, விலங்குகள் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், ஆனால் அவற்றை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது மனித மரியாதையையும் தெய்வீகத்தின் அர்த்தத்தையும் குறைக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய சிந்தனைகள் சமூகத்தில் மத நம்பிக்கைகள் எவ்வாறு அறிவியல் பார்வையுடன் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும், மனிதர்களின் பொறுப்புணர்வு மற்றும் அறிவார்ந்த அணுகுமுறையின் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டுகின்றன.